தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ சேர்த்துக்குங்க. நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சீரகம் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு 7-8 தக்காளி சேர்த்துருக்கேங்க. நல்லா வதங்கட்டோங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இப்போ கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆறின பிறகு முதல்ல நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து வதக்கி வச்ச தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லிக்கெலாம் பிரமாதமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்முடைய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.